வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் பிரபாகர் பேசுகிறேன். மைக்ரோசாஃப்ட் எக்ஸலில் நிறைய வீடியோ போட்டுகிட்டே இருக்கேன், பார்த்துட்டு இருக்கீங்க, என்ஜாய் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ். இப்போ அர்பன் ப்ரோன்ற ஆப் மூலமாக நான் நிறைய பேருக்கு வந்து மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் கோச்சிங் பண்ணிட்டு இருக்கிறேன். இந்த மாதிரி டேஷ்போர்டில் போய் பார்த்தோன்னா நிறைய பேர் இந்த மாதிரி எக்ஸல் கேட்குறாங்க பாருங்க. பூபேந்திரா சிங் பராத்பூர்னு சொல்லி வருது இல்லையா, இந்த மாதிரி வந்து நிறைய பேர் எக்ஸல் கேட்குறாங்க. ஸ்ரீதம் 9th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் ஒன்று சென்னையிலேருந்து கேட்குறாங்க. அப்புறம் வந்து தினேஷ் பங்கு ஸ்ரீகாகுளம், அவங்களுக்கு மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் வேணும். மேகா ராஜ்பூத் போபால் மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ இதில் வந்து நிறைய பேர் வந்து எனக்கு என்கொயரி கொடுத்துருக்கவங்க எப்படின்னா, பெங்களூர்ல இருந்து நிறைய வந்து நான் கேட்டேன்னு வச்சுங்களேன், உடனே அக்செப்ட் பண்றாங்க. மற்ற இடத்துல வந்து அக்செப்ட் பண்றது கொஞ்சம் அப்படியே தயக்கம் வர்றாங்க. நம்ம தமிழ் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது அந்த மாதிரி தயக்கப்பட்டீங்கன்னா, பேமெண்ட் பேசிஸ்ல உங்களுக்கு பண்ணணும்னா உங்களுக்கு growth வந்து என்ன பண்ணும், நீங்க உங்களோட growth-அ நீங்க ஃபாஸ்டா பார்த்துக்கணும்னா என்னை மாதிரி ஆள்கிட்ட நீங்க மென்டரிங்கா எடுத்து பேமெண்ட் பேசிஸ்ல பண்ணாங்கன்னா கரெக்டா இருக்கும். ஓகே, இப்போ அந்த மாதிரி இதில் பாருங்க, ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்றதுல போய் பார்த்தோம்னா நிறைய பேர் பெங்களூர்ல இருந்து வராங்க. எனக்கு டெமோ கொடுத்ததுக்கப்புறம் அவங்க பேமெண்ட் பண்ணிட்டாங்க, ஸ்டூடெண்ட் ஆயிடுவாங்க. பரணி சிஹெச் பெங்களூர்ல இருக்காங்க, அக்ஷயா பெங்களூர், சுச்சி புனே, தன்ராஜ் பெங்களூர், பரத் பெங்களூர், ஓகே, அஜித் குமார் 9th ஸ்டாண்டர்ட் டியூஷன் பெங்களூர், ததாகத் ராஜு நாக்பூர், தனலட்சுமி நடார் புனே, கிருஷ்ணா பெங்களூர், விவேக் நாயர் பெங்களூர், ராமநாதா சென்னை, நிதின் ஈரோடு, அமித் கார்பேட் பெங்களூர். ஸோ இப்போ நான் பார்த்ததுல ஒரு சாம்பிளா பார்க்கும்போது நிறைய பெங்களூர் தான் வந்துச்சு இல்லையா. எதுக்காகனா அவங்கெல்லாம் வந்து நிறைய ஐடி கம்பெனில ஒர்க் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து எக்ஸல் தேவைப்படுது, எக்ஸல் எனக்கு யாராச்சும் வந்து தனியா சொல்லி கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்றாங்க. அந்த மாதிரி சமயத்துல அவங்களோட பிரச்சனை சால்வ் பண்றதுக்கு வந்து போகும்போது வந்து கிளாஸ் வந்து குரூப் கிளாஸ் எடுத்தோன்னு வச்சுங்களேன், நான் இன்னைக்கு VLOOKUP எடுக்கிறேன் அப்படின்பேன். இல்ல எனக்கு இன்னைக்கு VLOOKUP வேண்டாம், எனக்கு பிவட் டேபிள் வேணும்னு இன்னொருத்தர் சொல்லுவாரு. எனக்கு இந்த கம்பெனில இந்த பிரச்சனை இருக்கு, ரொம்ப பெராட்டிங்க, இதை முடிச்சு கொடுங்க அப்படின்னு ஒருத்தர் கேட்பாரு. அதனால குரூப் கிளாஸ்ல வந்து ஸ்டாண்டர்டா தான் போயிட்டு இருக்கும். நான் சொல்லிக் கொடுக்குற என்னவோ அதுதான் ஸ்டாண்டர்டா போயிட்டு இருக்கும். ஆனா ஒன் ஆன் ஒன்ல போனா அவங்களுக்கு என்ன தேவையோ அதை என்ன பண்ணணும். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட சார்ஜஸும் வந்து அதிகமாகும் இல்லையா. அப்படிப்பட்ட இடத்துல இந்த சுச்சின்றவங்க பூனேன்ல இருக்காங்க இல்லையா, அந்த சுச்சி பூனே, இவங்க ஒரு ரெக்குவயர்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. அவங்களோட ரெக்குவயர்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஷீட் 3ல ஒரு பாலிசி படி அவங்களுக்கு என்னென்ன டார்கெட் வருமோ எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க. By the end of the project, 15,429 people, including 7,697 children and youth, approximately 7,192 இருக்குல்ல. இந்த மாதிரி டீட்டெயிலாம் கேட்டு எனக்கு இந்த மாதிரி வந்து ஒரு பாலிசியில் இருக்கு, எல்லாத்தையுமே வந்து ஷீட்ல போட்டதுக்கு எனக்கு வந்து சம்மரி இந்த மாதிரி வரணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அந்த சம்மரி வர்ற இடத்துல இந்த ஃபார்முலா பாருங்க, இது மேல், எம்னா மேல், 2026ல எவ்வளவு மேல் வந்து இந்த கேட்டகரியில் வராங்க. சில்ட்ரன் அட்டெண்டிங் சைல்ட் கேர் சென்டர்ஸ் இன் AFGH, சில்ட்ரன் பெனிஃபிட்டட் வித் அப்படின்னு சொல்லி இந்த கன்சென்ட் இருக்கு இல்லையா, இதெல்லாம் பண்ணணும்னா நம்ம கவுண்ட் இஃப் ஃபார்முலா யூஸ் பண்ணணும். அதுதான் இந்த இடத்துல வந்து கவுண்ட் இஃப்னு சொல்லி போட்டு யூஸ் பண்ணிருக்கேன். சம்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணிட்டு அந்த கவுண்ட் இஃப்னு சொல்லி கவுண்ட் இஃப்ஸ் மல்டிபிள் கண்டிஷன். ஓகே, இது மாதிரி நிறைய ஃபார்முலா வந்து நான் டெவலப் பண்ணி கொடுத்துருவேன் அவங்களுக்கு. இது வந்து அவங்களால முடியல, என்னால் முடியல, நீங்களே டெவலப் பண்ணி கொடுங்க, சார்ஜஸ் எவ்வளோ வேணாலும் கொடுத்துட்றேன், அடிஷ்னல் சார்ஜஸ். நான் அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தா எனக்கு வந்து ஒரு குறைஞ்சது வந்து ஒரு 2 வாரம் 3 வாரம் 3 மாசம் வரைக்கும் டைம் ஆகும் லேர்ன் பண்றது. கவுண்டிஃபேஷன்னா என்ன, சம்முன்னா என்ன, இது ரெண்டையும் எப்படி யூஸ் பண்றது, இந்த டேபிள்னா என்ன, இவ்வளோ டீட்டெயில் எங்களால் லேர்ன் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம். கம்பெனியில் பிஸியா இருக்கனால நீங்களே பண்ணி கொடுங்க, உங்களுக்கு சார்ஜஸ் நாங்கள் நீங்க எவ்வளவு கேட்கல, 25,000 50,000 எவ்வளவு வேணாலும் கேட்டாலும் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ அந்த சமயத்துல இந்த மாதிரி டேபிள் எல்லாம் நான் வந்து படிச்சு பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இந்த ஷீட் 3ல போயிட்டு இந்த ஃபார்முலா எல்லாம் பார்த்து, அவங்க கொடுத்துருக்க ஃபார்முலா கிடையாது, இதெல்லாம் வந்து பாலிசி படி இங்க என்னென்ன டீட்டெயில் வேணும், எப்படி மெஷர்மெண்ட் பண்ணணும், என்ன டார்கெட், ஆக்சுவலி எவ்வளவு 2026 இயர்ல எவ்வளவு, 2027 இயர்ல எவ்வளவு எல்லாம் பார்த்துட்டு அவங்களுக்கு கொடுக்கணும்னா அந்த ஃபார்முலா எல்லாம் அப்ளை பண்ணணும். அதே மாதிரி இந்த இடத்துல OP2ன்ற இடத்துல எங்க ஆட்டோமேட்டிக்கா அப்டேட் நடக்கும்னு சொல்லி சொல்றாங்க. இந்த காலத்துல காலம் HIJK இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்கா அப்டேட் நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இருக்கையிலே பாட்டம் போறேன், இருக்கையிலே பாட்டம் போயிட்டு இந்த டேபிள் ஒன்று கிரியேட் பண்ணிருக்கு, டேபிள் ஃபைல இருக்கு. இந்த டேபிள் ஃபைல இந்த இடத்துல காலம் அப்படின்னு இருக்கு இல்லையா, ஆக்டிவிட்டி, இந்த இடத்துல ஆக்டிவிட்டிக்கு முன்னாடி அவங்க யார் பேர் என்ன, கணேஷ் அப்படின்னு வச்சுங்க, நேம், ஏஜ் வந்து ஏஜ் குரூப் தான் அது. ஓகே, ஏஜ் குரூப்னா 6 to 13 குரூப், ஒரு சைல்டு வந்து 6 to 30 குரூப்ல இருக்காங்க, மேலா ஃபீமேலான்னு சொல்லி இங்க என்டர் பண்ணணும். இதெல்லாம் வந்து அவங்க கத்துக்கிட்டாங்க எப்படி வந்து இந்த டேட்டா வேலிடேஷன் பண்றது, கரெக்டா லிஸ்ட்ல இருந்தா செலக்ட் பண்ணணும், வேற யாரும் எதுவும் டைப் பண்ணக்கூடாது. இப்போ எம்முக்கு தான் MALE அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுவாங்க இல்லையா, இப்பெல்லாம் டைப் பண்ணா அப்புறம் டேட்டாவை கிளீன் பண்ணிட்டு இருக்கணும். M ஒரு இடத்துல இருக்கு, MALE ஒரு இடத்துல இருக்கு அப்படின்லாம் இருக்கு. ஸோ அதனால டேட்டா வேலிடேஷன் போட்டு கொடுத்தாச்சு. அதே மாதிரி வந்து நெக்ஸ்ட் கண்ட்ரியும் பார்த்தீங்கன்னா TJK AJH இந்த ரெண்டு தான் வரணும், வேற ஏதாவது வந்து
IND அப்படின்னு சொல்லி டைப் பண்ணானா அலோவ் பண்ணாது. இங்க இருக்கிற கண்ட்ரில தான் அவங்க செலக்ட் பண்ணணும்னு சொல்லி அர்த்தம். ஸோ AFGHன்னு சொல்லி போட்டாச்சு. அதே மாதிரி இயரை வந்து ஒரு 4 வருஷத்துக்கு உண்டான ஒரு 3 வருஷத்துக்கு உண்டான டீட்டெயில் தான் இங்க வரணும். 2026 மட்டும் என்ட்ரி பண்ணாது. இப்போ இதுல வந்து ஆக்டிவிட்டி என்ன ஆக்டிவிட்டினா ஒரு 5 ஆக்டிவிட்டி இருக்கு, கொஞ்சம் 5-6 ஆக்டிவிட்டி இருக்கு. இப்போ இதுல ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டி செலக்ட் பண்ணா எனக்கு இந்த இடத்துல ஆட்டோமேட்டிக் இந்த கிரீன் கலர் வருது பாத்தீங்களா, இங்க இந்த 1 2 3 4 5 செல்லையும் ஆட்டோமேட்டிக்கா டேட்டா அப்டேட் ஆகணும். எந்த மாதிரி டேட்டா அப்டேட் ஆகணும் ஒரு கண்டிஷன் கொடுத்துருங்க. இப்போ கிளிக் பண்ண உடனே இது எல்லாமே நாட் அப்ளிகபிள் நாட் அப்ளிகபிள் நாட் அப்ளிகபிள் வந்துச்சு. காலம் I நாட் அப்ளிகபிள், காலம் J நாட் அப்ளிகபிள், காலம் K நாட் அப்ளிகபிள், காலம் L நாட் அப்ளிகபிள். வேற இந்த காலம் H மட்டும் அப்ளிகபிள். அதுல போய் யூசர் வந்து எஸ் ஆர் நோவான்னு சொல்லி செலக்ட் பண்ணணும். என்னது சில்ட்ரன் டிரான்ஸ்ஃபர் டு பிரைமரி ஸ்கூல் இன் AFGH அப்படின்னு இல்லையா. சில்ட்ரன் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சா, அந்த ஸ்கூலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சா, எஸ் ஆர் நோ அப்படின்னு போடணும். எஸ்ன்னு சொல்லி போட்டாச்சுன்னா இந்த இடத்துல வந்து இந்த ரெட் கலர்ல இருக்கு, ரெட் கலர்ல எஸ் ஆர் நோ கேக்குது. எஸ்ன்னு சொல்லி போட்டாச்சுன்னா என்னவோ அந்த இடம் ஒயிட் கலரா மாறிடும். இன்னும் இதே மாதிரி 127 செல்ஸ் டு பி அப்ளைட் எஸ் ஆர் நோ அப்படின்னு இருக்கு. இப்போ இந்த செல்ல பாருங்க ஆல்ரெடி வந்து ஒரு ரெட் கலர் இருக்கு, இதே போய் எஸ் ஆர் நோ போடணும். என்ரோல்ட் இன் கவர்மெண்ட் லிட்ரேசி கோர்சஸ் எஸ் ஆர் நோ அப்படின்னு சொல்லி போட்டு இதுல வந்து கொடுக்கல இல்லையா, அதனால ரெட் கலர்ல இருக்கு. இப்போ அடுத்தது வந்து இது மாதிரி ஒரு ஆக்டிவிட்டி வந்து ரெண்டாவது ஆக்டிவிட்டியை செலக்ட் பண்றேன். இப்போ இதுல வந்து எதுவுமே நாட் அப்ளிகபிள் வரணும், அந்த மாதிரி கண்டிஷன்லாம் வந்துருச்சு. இப்போ அடுத்தது மூணாவது ஆக்டிவிட்டி பார்த்தோம்னா இதுவும் எல்லாருமே நாட் அப்ளிகபிள். நாலாவது ஆக்டிவிட்டி பாத்தீங்கன்னா இதுல வந்து இந்த பர்டிகுலர் காலம் ஐல வந்து இது மாதிரி வந்து எல்லாம் வரும், மற்ற காலம் எல்லாம் நாட் அப்ளிகபிள். இந்த காலம் ஐல மட்டும் எஸ்ஆர்னு அலோவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆக்டிவிட்டி என்டர் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி டீட்டெயில் வந்து சம்மரி வந்ததுக்கு அப்புறம் இந்த சம்மரி இருக்கு இல்லையா, இந்த டோட்டல் ABCD இருந்து ஃபுல்லா இருக்கு இல்லையா, இதுல இருந்து எடுத்துட்டு வந்து இந்த ஷீட்ல வந்து உங்களுக்கு இந்த டீட்டெயில் சம்மரி வேணும். ஓகே, அது என்ன சம்மரி வேணும், எப்படி சம்மரி வேணும்ன்ற டீட்டெயில் அவங்களுக்கு நான் வந்து சொல்யூஷன் கொடுத்துருக்கிறேன். நிறைய எக்ஸல் பில்டின் ஃபங்க்ஷன்ஸ் ஃபார்முலாலாம் பில்ட் பண்ணியிருக்கிறேன், ஆட்டோமேஷன் பண்ணியிருக்கேன். ஆட்டோமேஷன் என்னன்னா இந்த இடத்துல ரைட் கிளிக் பண்ணிட்டு வியூ கோடு கொடுத்தோம்னா இப்போ போய் பார்த்தோம்னா நான் ஏற்கனவே வி கோட் விசுவல் பேசிக் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன் உங்களுக்கு. இப்போ இந்த VBA ப்ராஜெக்ட் இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் ஃபைல் நேம் R5_finalized blah blah இருக்குல்ல, இதுதான் ஃபைல் நேம். இந்த ஃபைல் நம்ம போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்தோம்னா இந்த OP2ன்னு ஒரு ஷீட் இருக்கு இல்லையா, இதை டபுள் கிளிக் பண்றேன். இந்த கோடெல்லாம் OP2 ஷீட்ல என்னென்ன ஆட்டோமேஷன் பண்ணணும் அப்படின்ட்டு. அடுத்தது மாடியூல் 7 இருக்கு பார்த்தீங்களா, இந்த மாடியூல்ல இதுல 2 ஃபோல்டர் பார்க்குறோம். இதுல மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் ஆப்ஜெக்ட்ல இப்போதைக்கு OP2ன்ற ஷீட்ல போட்டிருக்கேன். நிறைய ஒரு 10 ஷீட் இருக்கு, அதுல OP2 மட்டும் தான் ஷீட்ல மட்டும் தான் கோடு போட்டிருக்கேன், ஆட்டோமேஷன் பண்ணியிருக்கிறேன். அடுத்தது மாடியூல்ஸ்ல இருந்து மாடியூல் 7 ஓவரால் எல்லா இடத்துக்கும் வந்து அது அப்ளை ஆகும். இந்த கோடு வந்து எல்லா இடத்துலையும் அப்ளை ஆகும், ஒரே ஷீட்ல மட்டும் இல்லை, இந்த ஜென்ரலா இந்த ஃபைல்குள்ள எங்க வேணாலும் அப்ளை ஆகும். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு கோடு நிறைய எடுத்து போட்டிருக்கேன். இப்போ அந்த ஆட்டோமேஷன் அதனால தான் இந்த இடத்துல வந்து கரெக்டா இந்த இடத்துல வந்து டோட்டல் இந்த ஆட்டோமேஷன் பண்ணோம் இல்லையா, இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணது எல்லாமே வந்து ஒர்க் ஆயிட்டு இருக்கு. அடுத்தது இந்த இடத்துல வந்து இந்த ஷீட்ல வந்து ஒரு சில விஷயங்கள் ஆட்டோமேட்டிக்கா வந்து இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி வருது. ஓகே, அதே மாதிரி இன்னொரு ஷீட்ல வந்து இப்போ டெவலப் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ இது மாதிரி யாராவது உங்களுக்கு உங்க கம்பெனில உண்டான பிரச்சனைக்கு உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் ஃபார்மேட்ல ஆட்டோமேட்டிக்கா டேட்டா வேணும், உங்களுக்கு தெரியல, எக்ஸல்ல பில்டின் ஃபங்க்ஷன் என்னன்னு சொல்லி தெரியல, பில்டின் ஃபங்க்ஷன்ல 200க்கு மேல இருக்கு. வி லுக்அப் சம் இஃப் ஆவரேஜ் இருக்கு. அது மாதிரி ஃபீச்சர்ஸ் சொல்லியிருக்கு, FEATURES. ஃபீச்சர்ஸ்னா என்னன்னா ஒரு இதுல போயிட்டு பிவட் டேபிள் பண்றது, அப்புறம் டேட்டா வேலிடேஷன் பண்றது. இப்போ டேட்டா வேலிடேஷன் பார்த்தோம் இல்லையா, இதெல்லாம் வந்து ஃபீச்சர், எக்ஸல் உண்டான ஃபீச்சர். இதெல்லாம் ஃபார்முலா கிடையாது, இதெல்லாம் எக்ஸல் உண்டான ஃபீச்சர். இப்போ இந்த இடத்துல டேட்டா வேலிடேஷன் போட்டிருக்கோம், ஃபீச்சர். அது மாதிரி டேபிளா பில்ட் பண்ணிருக்கோம். இது வந்து இந்த இடத்துல கிளிக் பண்ணீங்கன்னா அந்த டேபிள் டிசைன் மேல தெரியுது இல்லையா, டேபிள் டிசைன்ல போட்டு பார்த்தோன்னா டேபிள் நேம் 5 இருக்கு. இதெல்லாம் வந்து ஃபீச்சர். இப்போ இந்த ரிவ்யூல போய் பார்த்தோன்னா இந்த அன்ப்ரொடெக்ட் ஷீட் இருக்குல்ல, ப்ரொடெக்ட் ஷீட் வந்து இப்போ ப்ரொடெக்ட் பண்ணியாச்சு, யாரும் எதுவும் பண்ண முடியாது. இந்த ஆக்டிவிட்டி மட்டும் தான் என்டர் பண்ணணும். இந்த காலம் BCD இருக்குல்ல, இதை மட்டும் தான் என்டர் பண்ணணும். வேற ஏதாவது இங்க போய் என்டர் பண்ணணும்னு வச்சாங்கன்னா டெலிட் பண்றாங்கன்னு வச்சுக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கு. இதெல்லாம் வந்து எப்படி அப்ளை பண்ணி உங்களுக்கு நிறைய விஷயங்கள் பண்றது அப்படின்னு உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா என்ன கான்டாக்ட் பண்ணுங்க. என்னோட பேரு பிரபாகர். என்னோட மொபைல் நம்பர் அண்ட் வாட்ஸ்அப், ஓகே, என்னோட மொபைல் நம்பர் வாட்ஸ்அப் 9687607468. ரைட், தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. If you are not subscribed to my channel, please subscribe my channel DPAB. உங்களால் சப்ஸ்கிரைப் பண்ண முடியலன்னா ஜிமெயில் அக்கௌண்ட் ஒன்று கிரியேட் பண்ணிட்டு யூடியூப்ல போய் சைன்இன் பண்ணுங்க. சைன்இன் பண்ணாம சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ண முடியாது, லைக் பட்டன் பிரஸ் பண்ண முடியாது, கமெண்ட் எழுத முடியாது. ஓகே, அதனால வந்து ஜிமெயில் ID ஒன்று கிரியேட் பண்ணிட்டு யூடியூப்ல போய் சைன்இன் பண்ணுங்க. சைன்இன் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ண உடனே அந்த பெல் ஐக்கானா மாறும். அந்த பெல் ஐக்கான்ல ஒரு டவுன்லோட் ஒரு ஆரோ இருக்கும். அந்த டவுன் சைடு ஆரோ கிளிக் பண்ணீங்கன்னா ஆல்னு ஒரு பட்டன் பெல் ஐக்கானோட இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோ ஒன்று உங்களுக்கு தகவல் வந்துட்டே இருக்கும். நீங்க அந்த தகவலை பார்த்து சேவ் பண்ணி வச்சுட்டு உடனே பார்க்கணும்னு அவசியம் இல்லை.
ஓகே, என்னடா அது நிறைய நோட்டிபிகேஷன் அது வார்டு வந்துட்டு இருக்குன்னு சொல்லி ஒரு சில வந்து எரிச்சல் வரும் இல்லையா? அப்ப அந்த சமயத்துல நீங்க வந்து எரிச்சல் அடையாம இருக்கிறதுக்கு நீங்க சேவ் பண்ணி வச்சுங்க. சேவ் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு எப்ப கன்வீனியன்ட் டைம் இருக்கோ அந்த டயத்துல போய் அந்த வீடியோ பாருங்க. பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பட்டன் பிரஸ் பண்ணுங்க, கமெண்ட் எழுதுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ வெரி மச், டேக் கேர் அண்ட் பை.